Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 11.4 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூவேஷன் எக்ஸசைஸ் 11.5 பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட் அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒன்றா பார்ப்போம், ரைட்? ஸோ 11.5 வந்து நம்மளுக்கு எதை பேஸ் பண்ணி அப்படின்னா தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் சம் ஸ்பெஷல் டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஆக்சுவலி செக்ஷன் படி 11.6 நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து எக்ஸசைஸ் வந்து 11.5ஓட எக்ஸசைஸ். ஓகே, ஸோ இப்போ 11.6.1 த ஒன் பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஒரு சில டெஃபினேஷன்ஸ் அண்ட் திங்ஸ் எல்லாம் நான் டேரெக்டாக புக்கில் இருந்து அப்படியே எடுத்துட்டேன். ஸோ இது ஒன் பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஹேஸ் எ one point distribution if there exists a point x naught such that the pm of probability f of x எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா f of x equal to p of x equal to x naught which is equal to 1. ஏன்னா ஒன் பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால 1. ஓகே, இதே நம்மளுக்கு வந்து CDF cumulative distribution function na capital F of x equal to 0 when it is less than infinity to less than that x naught. ஓகே, அண்ட் 1 எக்ஸ் நாட்லேருந்து இன்ஃபினிட்டி. அப்போ அந்த பாயிண்ட்லேருந்து முன்னாடி இருக்க வரைக்கும் இட் இஸ் 0, அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுல இட் இஸ் 1. தட் இஸ் தி ஒன் பாயிண்ட் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல மீன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் எக்ஸ் நாட் இன்ட்டு 1. ஜஸ்ட் அந்த எக்ஸ் நாட் மட்டும்தான் வரும். வேரியன்ஸ் ஆஸ் யூஸ்வல் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இஎக்ஸ் ஸ்கொயர் எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? இ ஆஃப் எக்ஸ் ஆல்ரெடி எக்ஸ் நாட் ஸ்கொயர்னு வச்சுருக்கீங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் நாட் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் நாட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் நாட் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஒன் பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்னா அதோட வேரியன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன வருது? 0 அப்படின்னு வருது. ஓகே, தென் இந்த 2 பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா unsymmetrical case அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். the random variable x has a 2 point distribution if there exists 2 points x1 and x2, then f of x can be written as p if x equal to x1, 1 minus p if x equal to x2. இந்த 1 minus pங்கிறது q, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா p plus q is equal to 1 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கான்செப்ட். அதிலிருந்து q மட்டும் கொண்டு வரீங்கன்னா 1 minus p. the cumulative distribution function capital F of x is equal to 0 when it is less than x, x1 விட x வந்து சின்னதாக இருக்கும்போது, and p when it lies in between x1 and x2, 1 if it is greater than your x is greater than or equal to x2. expectation இங்கே வந்து என்ன அப்படின்னா p x1 plus q x2, that is the expectation. q is nothing but 1 minus p. அதுதான் நான் இங்கே சொன்னேன். அதே மாதிரி வேரியன்ஸ் ex square minus e of x which is x square into f of x minus ex வந்து ஆல்ரெடி நம்ம மேலே ஃபைன் பண்ணது. ஓகே, ஸோ தட்ஸ் இட். இப்போ பெர்னோலி ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு ஒரு எக்ஸ் நம்ம வந்து பெர்னோலி ரேண்டம் வேரியபிள் ஃபாலோஸ் பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன் வித் பேராமீட்டர் பி அண்ட் மியூ மீன் அண்ட் வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயராக இருந்துச்சுன்னா மியூ இஸ் ஈக்குவல் டு பி, sigma square is equal to p into q. that is the one more thing. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் போடுறப்ப பார்க்கலாம். தென் தி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த செக்ஷன் பேசிக்காக. ஸோ அப்போ அந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பேசுறதுக்கு முன்னாடி பைனாமியல் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் called binomial random variable if x is a number of successes in n repeated trials. okay, so ஒரு காயின்ஸை வந்து நம்ம 3 times போடுறோம் அப்படின்னா probability of getting x is getting a head அப்படின்னா 3 times maximum எத்தனை முறை head வருது? that is the case. okay, then this such that this n repetitions in the x இருக்குல்ல, ஸோ அது என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா the n repeated trials are independent and n is finite. ஸோ ரெண்டு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் ஒன்று and they are finite-ஆக இருக்கணும் and each trial results only 2 possible outcome, either head or tail, வின்னிங் ஆர் லாஸ். அந்த மாதிரி 2 பாசிபிள் அவுட்கம் மட்டும்தான் இருக்கணும். தட் இஸ் ஈக்குவலி லைக்லியாக இருக்கணும். லேபிள்டு சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் அப்படின்னு கொடுக்க சொல்கிறாங்க. தென் தி ப்ராபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் இன் ஈச் ட்ரையல் டினோட்டட் பை பி அண்ட் ஃபெயிலியர் வந்து நம்மளுக்கு q. ஓகே, ஸோ சக்ஸஸ் வந்து p, ஃபெயிலியர் q, p ப்ளஸ் q ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ அப்போ இதிலேருந்து நம்ம qவும் ஃபைன் பண்ணிக்கலாம். தென் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், இதுதான் டெஃபினேஷன் முக்கியம். ஸோ தி பைனாமியல் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் சக்ஸஸஸ் வித் ப்ராபிலிட்டி p அண்டு சக்ஸஸஸ் q ஈக்குவல் டு 1 மைனஸ் p ஃபார் அ ஃபெயிலியர். ஓகே, சக்ஸஸ்னா p, ஃபெயிலியர்னா q, தட் இஸ் 1 minus p in a independent trial has a binomial distribution denoted by b of n comma p அப்படின்னா binomial of n comma p. the probability mass function of x is f of x equal to ncx. ஓகே, ஸோ இது எப்படி படிப்பீங்க? ncr ஃபார்முலா எழுதுவீங்களா அந்த மாதிரி ncx
p power x q power 1 n minus x. அதுதான் q வந்து நம்ம 1 minus pன்னு எழுதியிருக்கோம். தட்ஸ் இட். இதுதான் வந்து நமக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த இடத்துல மீன் அண்ட் வேரியன்ஸ் என்ன அப்படின்னா n into p வந்து நம்மளுக்கு மீன், npq அதுதான் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா வேரியன்ஸ். q தான் வந்து நம்ம 1 minus pன்னு எடுத்துருக்கோம். தட்ஸ் இட். இவ்வளோ தான் நம்மளுக்கு பேசிக்காக தேவையான விஷயம் இந்த எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 11.19 என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் தி each of the following. 5 fair coins are tossed once. X denotes the number of head. So இப்போ 5 coins வந்து டாஸ் பண்ணுறது, ஒரு காயினை 5 times டாஸ் பண்ணுறது, both are same. So 5 fair coins வந்து டாஸ் பண்ணுறாங்க ஒரே ஒரு முறை, and X denotes the number of head. Similarly, a fair die is rolled 10 times and X denotes the number of times 4 appeared. So that is the case. அப்போ solution first. Since the coin is fair coin, the probability of getting head வந்து நம்மளுக்கு என்ன 1/2. fair coinனா 1/2 தான், ஒரே ஒரு முறை தான் head வரும் out of 2 cases. and Q என்னது, probability of getting tail, which is 1 minus p, which is nothing but 1 minus 1/2. So answer 1/2. So அப்போ p value 1/2, q value is also 1/2 in this case. Let x denotes the number of heads that appears in 5 thrown coins. Okay, 5 times coin வந்து நம்ம டாஸ் பண்ணுறப்ப, சாரி 5 tossed coins. ஸோ அதில் x வந்து நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். அப்போ n வந்து என்ன, மேக்ஸிமம் 5, ரைட். அதுதானே நம்ம அங்கே பேசணும். n ஆர்டர்ட் n சக்ஸஸஸ் அப்படின்னு இருக்குன்னா n வேல்யூ தான் வந்து n ரிப்பீட்டேஷன் அப்படின்னா தட் இஸ் யுவர் வேல்யூ ஆஃப் n. அப்போ n வந்து நம்மளுக்கு என்ன 5 times ரிப்பீட் பண்ணுறீங்கன்னா n வேல்யூ இஸ் 5. And for x is a binomial random variable, maximum value 5. அப்போ that can takes the values. என்னென்ன values எடுக்கலாம், 0, 1, 2, 3, 4 and 5. ஒன்றுமே ஹெட் வராமல் இருக்கலாம், ஒரு ஹெட் வரலாம், 2 ஹெட் வரலாம், 3 ஹெட் வரலாம், 4 ஹெட் வரலாம், 5 ஹெட் வரலாம். that is the case. with n is equal to 5 and p is equal to 1/2, q is also 1/2. so but நமக்கு இங்கே p தான் தேவை. x is equivalent to Bernoulli of binomial of 5, 2, 1/2. that is x is equivalent to n, p ன்னு எழுதிடுவீங்களா, binomial distribution of n, p. n value 5, p value 1/2. the binomial distribution is, அப்போ அந்த ஃபார்முலாவில் எழுதுனா ப்ராப்ளம் வரும். binomial distribution is p of x equal to x, which is equal to f of x is equal to ncx p power x q power n minus x, that is 1 minus p power m minus x. n பிளேஸில் 5 போடுங்க. ஸோ f of x equal to 5cx 1/2 power x, p power பிளேஸில் 1/2, q பிளேஸில் 1/2 தான். ஸோ டேரெக்டாக qன்னு எழுதினாலும் சரி, ஆர் 1 minus pன்னு எழுதினாலும் சரி, 1 minus 1/2 power 5 minus x. ஸோ 5cx 1/2 power x 1/2 power 5 minus x. ஸோ 5cx 1/2 power 2 பவரையும் ஆட் பண்ணுங்கள், x plus 5 minus x plus x minus x cancel ஆகி power 5. so your f of x for the first case is 5cx 1/2 power 5 and your x lies in between 0, 1, 2, 3, 4 and 5 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் x ஓட வேல்யூ. that's all for the first subdivision. second subdivision என்ன, a fair die is rolled 10 times ன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ n ஓட வேல்யூ என்ன, 10 and x denotes the number of 4 appear ஆகிறது, number of times 4 appear ஆகிறது. so x is a binomial random variable that takes the value. so என்னென்ன வேல்யூ எடுத்துக்கலாம், 4 வந்து எத்தனை முறை அப்பியர் ஆகும், 10 times நான் ரோல் பண்ணுறப்ப ஒன்று 4 வராமல் போகலாம், ஒரு டைம் 4 வரலாம், 2 டைம் 4 வரலாம், 3 டைம் and so on 10 times வரைக்கும் நமக்கு 4 வரலாம் with n is equal to 10. and p வேல்யூ என்ன, 1 out of 6. எப்படி, ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு டைம் காயினை டாஸ் பண்ணுறப்போ ஒரு டைம் ரோல் டை பண்ணுறப்போ 1, 2, 3, 4, 5, 6ன்னு வருமா, ஒரே ஒரு முறை தான் 4 வரும் அவுட் ஆஃப் 6 பாசிபிலிட்டிஸ். அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், 1/6 சக்ஸஸ். ஓகே, தட் இஸ் x of b of x is equivalent to b of 10, 1/6. அதுதான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் getting a 4 in a die is p is equal to 1/6. அப்போ 4 இல்லாதது தான் வந்து நம்மளுக்கு என்ன, q 1 minus p அப்படின்னு இருப்போம். ஸோ q is equal to 1 minus p equal to 1 minus 1/6. கிராஸ் பண்ண 6 minus 1 5. so the answer is 5/6. therefore the binomial distribution is f of x equal to ncx p power x 1 minus p power 5 n minus x. அப்போ n பிளேஸில் 10 போடுங்க, f of x equal to 10cx 1/6 power x
5/6 பவர் 10 மைனஸ் எக்ஸ். ஸோ இன்கேஸ் இது எதாவது சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம பண்ணலாம். ஸோ எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் இதோட நம்ம லீவ் பண்ணிக்கலாம். வேர் யுவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 1 2 3 அண்ட் ஸோ ஆன் 10 வரைக்கும் நம்ம எடுக்கலாம். அதுதான் நம்ம மேலே பேசியிருந்தோம். அந்த பைனாமியல் பேசிக் பேசுகிறப்பே பேசணும்ல, பைனாமியல் டிஃபைன் பண்ணும்போது 0லேருந்து 10 வரைக்கும் வேல்யூ எடுக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் ஆல்சோ அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொஸ்டின் வித் பேசிக்ஸ் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் 11.5 வந்து பார்த்துருக்கோம். அப்கமிங் வீடியோவில் இதை பேஸ் பண்ணியிருக்க ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ்லாம் 1 by 1 சால்வ் பண்ணி we'll finish this exercise as well as this chapter. Okay, so that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.